السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நற்பணியில் ஈடுபட்டிருக்கும் சமயத்தில் பேசுவதை நிறுத்திக்கொண்டு சொல்லப்படும் செய்திகளை செவிமடுப்பதால் ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் ذிக்ருல் அதில்லஹ் அலா கைஃபியாத் ஸலாத்தில் கியாமி வல் வித்ரில் அல்வாரிதா ஃபிஸ் சுன்னah. சுன்னாவில் வரக்கூடிய இரவு தொழுகை மற்றும் வித்ரு தொழுகை முறைகள் தொடர்பாக வரும் ஆதாரங்களை நினைவுபடுத்துதல். இரவு தொழுகையினுடைய எண்ணிக்கைகள், அதனுடைய முறைகள் என்னென்ன, வித்ரு தொழுகையினுடைய முறைகளை நபியவர்கள் எப்படி தொழுதிருக்கிறாங்க என்பதற்கான ஆதாரங்களை நினைவுபடுத்தும் பாடமாகும். முதலாவது முறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே 7 ரக்காத்துகளை தொழுதிருக்கிறாங்க. இரவு தொழுகையாக 7 ரக்காத்துகளையும் தொழுதிருக்கிறார்கள். 9 ரக்காத்துகளையும் தொழுதிருக்கிறார்கள். 11 ரக்காத்துகளையும் தொழுதிருக்கிறார்கள். 13 ரக்காத்துகளையும் தொழுதிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரத்தை நினைவு கூறுதல். அன் மஸ்ரூகின் ரஹ்மஹுல்லாஹ், இவங்க ஒரு தாபிஇ, கால கூறுகிறார்கள், சஅல்து ஆயிஷத ரலியல்லாஹு அன்ஹா, ரலியல்லாஹு அன்ஹா என்று சொன்னேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நான் கேட்டேன், அன் ஸலாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம பில்லைல், இரவிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி நான் கேட்டேன். ஃபகாலத், அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை சப்உன், 7ஆக இருந்தது, 7 ரக்காத்துகளாக இருந்தன. வ திஸ்உன், 9 ரக்காத்துகளாக இருந்தன. வ இஹ்தா அஷ்ரத, 11 ரக்காத்துகளாக இருந்தன. சிவா ரக்காத்தையில் ஃபஜ்ரி, ஃபஜருக்கு முன்னால் தொழக்கூடிய ரக்காத்துகளை தவிர என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். ஆதாரம் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் 1139வது செய்தியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 13 ரக்காத்துகள் என்பதற்கான ஆதாரம் அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாண்டா அவங்களுக்கு பேர் என்னத்தா? அப்துல்லா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கால கூறுகிறார்கள், கான ஸலாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகை இருந்தது, அதாவது இரவு தொழுகை, ஸலாத அஷ்ரத ரக்அத்தன் யஅனி பில்லைல், இரவிலே 13 ரக்காத்துகளாக நபி அவர்களுடைய தொழுகை, இரவு தொழுகை இருந்தன என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்ப இந்த 2 செய்திகள் நமக்கு தரக்கூடிய முறைகள், இரவு தொழுகையின் முறைகள் என்னென்ன? நபி அவர்கள் 7 ரக்காத்துகளாக தொழுதிருக்கிறாங்க, 9 ரக்காத்துகளாம் தொழுதிருக்கிறாங்க, 11 ரக்காத்துகளும் தொழுதிருக்கிறாங்க, 13 ரக்காத்துகளும் தொழுதிருக்கிறாங்க என்பதற்கான ஆதாரங்களாகும். இரண்டாவது ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவிலே 11 ரக்காத்துகளை இரவு தொழுகையாக தொழுதிருக்கிறாங்க. அதை எப்படி தொழுதிருக்கிறாங்கன்னு சொன்னா, இரவு தொழுகையை 8 ரக்காத்துகளாக 2 தொழுதிருக்கிறாங்க. 3 ரக்காத்துகளை வித்ராக தொழுதிருக்கிறாங்க. மொத்தம் எத்தனைமா? 8 3 எத்தனை? 8 3 எத்தனைமா? முசைது சொல்லுங்க. 8 3 11 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறாங்க.
3 ரக்காத்துகள் வித்ரா தொழுதிருக்கிறாங்க. அந்த 3 ரக்காத்துகளை நபி அவர்கள் மஃசூலத்தன் மஃசூலத்தன் பிரித்து தொழுதிருக்கிறாங்க. 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்துட்டு ஒரு ரக்காத்தை தனியா தொழுதிருக்கிறாங்க. சர்தன் தொடர்ச்சியாகவும் தொழுதிருக்கிறாங்க. 2ஆம் ரக்காத்துல உட்காராமல் தொடராக 3 ரக்காத்துகளையும் நபி அவர்கள் வித்ராக தொழுதிருக்கிறாங்க. அதற்கான ஆதாரத்தை நினைவுபடுத்தும் பாடம். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். யுஸல்லி ஃபீமா பைன ஐ யஃப்ருக மின் ஸலாத்தில் இஷாஇ, இஷா தொழுகை முடித்த பிறகு, வஹிய அல்லதி யதுஉ நாசு அல் அத்தமா, சஹாபாக்களிடத்தில் இஷா தொழுகைக்கு அத்தமா என்று அழைக்கப்படும். இஷா தொழுகைக்கு சஹாபாக்களிடத்தில் எவ்வாறு கூறப்படும்? அத்தமா, அத்தமா தொழுகை என்று சொல்லப்படும். இஷா தொழுகைக்கும் இலல் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகைக்கும் இடையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை இருந்தது 11 ரக்அத்தன், 11 ரக்காத்துகளாக இருந்தன. எத்தனை ரக்காத்துகளாக இருந்தது? 11 ரக்காத்துகள். யுஸல்லிமு பைன குல்லி ரக்அத்தைனி, ஒவ்வொரு 2 ரக்காத்துகளுக்கு மத்தியிலும் சலாம் கொடுப்பார்கள். இப்ப நம்ம பள்ளிகள்ல தொழுவதை போல. வயூத்திரு பி வாஹிதத்தின், ஒரு ரக்காத்தை கொண்டு என்ன செய்வார்கள்? வித்ரு தொழுகையாக தொழுவார்கள். அப்ப 2 ரக்காத்தா 10 ரக்காத்துகள். 2 ரக்காத்துகளுக்கு மத்தியிலே சலாம் சொல்லி 10 ரக்காத்துகள் தொழுத பிறகு, 10ஆம் ரக்காத்தில் சலாம் கொடுத்த பிறகு ஒரு ரக்காத்தை மட்டும் என்ன செய்வார்? நபி அவர்கள் தொழுது சலாம் கொடுப்பார்கள். இவ்வாறு 11 ரக்காத்துகள் நபி அவர்கள் இரவு தொழுகையாக தொழுவார்கள். இந்த ஹதீஸ்ல இன்னொரு முறை நமக்கு தெரிய வருது. அது என்னன்னு சொன்னா, இரவு தொழுகையினுடைய ஆரம்ப நேரமும் முடிவு நேரமும் நமக்கு தெரிய வருது. இரவு தொழுகையினுடைய ஆரம்ப நேரம் இஷா தொழுகை முடித்ததிலிருந்து துவங்குகிறது. எது வரைக்கும் தொழலாம்? அல் ஃபஜ்ரு சாதிக் வரைக்கும் இரவு தொழுகையை தொழலாம். சரிங்களா? ஆரம்ப நேரம், நடுநேரம், கடைசி நேரம் என்று 3 நேரங்கள் இருக்குது. சிறப்பு இரவினுடைய கடைசியில தொழுவது, இரவு தொழுகையை இரவினுடைய கடைசி நேரத்தில் தொழுவது மிக சிறப்பு வாய்ந்த நேரமாக இருக்கிறது. 3வது ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஸல்லி 3 ரக்அத்தின் அல் வித்ர், வித்ர் தொழுகையை 3 ரக்காத்துகளாக தொழுவார்கள். இம்மா சர்தன், 2ஆம் ரக்காத்துல உட்காராம தொடராக 3 ரக்காத்துகளாக தொழுவார்கள். 2ஆம் ரக்காத்துல உட்கார்ந்து சலாம் கொடுக்காமல் தொடராக 3 ரக்காத்துகளாக. அவ்வளது மஃசூலத்தன், 2ஆம் ரக்காத்துல உட்கார்ந்து சலாம் கொடுத்த பிறகு ஒரு ரக்காத்தை தனியாக இணைசுவார்கள், தொழுவார்கள். அதற்கான ஆதாரம், அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். யூத்திரு பி 3 ரக்காத்துகளை கொண்டு வித்ரு தொழுகையாக தொழுவார்கள். லா யக்உது இல்லா ஃபி ஆகிரிஹின்ன, அந்த 3 ரக்காத்துகளில் கடைசி ரக்காத்தில் தான் நபி அவர்கள் உட்காருவார்கள். அப்படின்னா என்ன? முதல் ரக்காத்தை போலவே 2 ரக்காத்தையும் தொழுவார்கள். 2 ரக்காத்துடைய அத்தஹியாத் திருப்பில் என்ன செய்ய மாட்டார்கள்? உட்கார மாட்டார்கள். 3ஆம் ரக்காத்தில் என்ன செய்வார்கள்? அத்தஹியாத்தில் உட்கார்ந்து சலாம் கொடுப்பார்கள். இப்படிதான் இங்க பலூச்சி பள்ளியில தொழு வைக்கப்படுது. இது சஹீஹான ஹதீஸ். வஅன்ஹா ரலியல்லாஹு அன்ஹா قالت, மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு அறிவிப்பில் இடம்பெறும் செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஸல்லி மினல் லைலி 11 ரக்அத்தன், இரவு தொழுகையாக 11 ரக்அத்துகளை தொழுவார்கள். யுஸல்லிமு பைன குல்லி ரக்அத்தைனி, ஒவ்வொரு 2 ரக்காத்துகளுக்கு மத்தியிலும் சலாம் கொடுப்பார்கள். ஒவ்வொரு 2 ரக்காத்துகளுக்கு மத்தியிலும் சலாம் கொடுப்பார்கள். யூத்திரு மின்ஹா பி வாஹிதத்தின், கடைசியாக ஒரு ரக்காத்தை தொழுது வித்ரு தொழுகையாக தொழுகையை முடிப்பார்கள். சரிங்களாமா?
அப்ப 2 ரக்காத்துகளாக 10 ரக்காத்துகள் தொழுத பிறகு ஒரு ரக்காத்து மட்டும் தனியாக தொழுது வித்ராக தொழுகையை முடிப்பார்கள். அடுத்து 4வது முறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையாக 11 ரக்காத்துகளை தொழுவார்கள். இந்த முறை எப்படி இருக்கும்னு சொன்னா, முதல் 4 ரக்காத்தை தொடராக தொழுவார்கள். அப்புறம் சலாம் கொடுத்த பிறகு அடுத்து 4 ரக்காத்தை தொழுவாங்க. மொத்தம் 8 ரக்காத்தை எப்படி தொழுவார்கள்? 4 தொழுவார்கள். சரிங்களாமா? இந்த 4 ரக்காத்துகளா தொழக்கூடிய இந்த தொழுகை இரவு தொழுகையாகும். அப்புறம் 3 ரக்காத்தை தொடராகவோ அல்லது 2 ரக்காத் தொழுது 1 ரக்காத்தை தொழக்கூடிய அந்த முறையிலோ 3 ரக்காத்துகள் என்ன செய்வார்கள்? வித்ராக தொழுவார்கள். இதற்கான ஆதாரம் அன் அபி சலமத் பின் அப்துர் ரஹ்மான் அன்னஹு சஅல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல அபு சலமா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்கள் கேட்கிறார்கள். அன் ஸலாத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ரமதான. ரமதான் மாதத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகை எப்படி இருந்தது என்பதாக அபு சலமா அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் கூறுகிறார்கள், யுஸல்லி அர்பஅன், 4 ரக்காத்துகளை நபி அவர்கள் தொழுவார்கள். ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, நபி அவர்கள் தொழக்கூடிய அந்த 4 ரக்காத்துகளின் அழகை பற்றி நீ கேட்க வேண்டாம், அதனுடைய நீளத்தை பற்றி நீ கேட்க வேண்டாம். ஏனென்றால் நபி அவர்கள் அந்த அளவிற்கு அழகான முறையில் நீளமாக தொழுவார்கள், நீண்ட நேரமாக நின்று தொழுவார்கள். ருக்கு சுஜூதுகளை நீளமாக செய்வார்கள். ருக்கு சுஜூதை நீளமாக நீண்ட நேரமாக அதில் ஓதக்கூடிய அதுக்காடுகளை ஓதி நீண்ட நேரம் ருக்கு செய்வார்கள், நீண்ட நேரம் சுஜூத் செய்வார்கள், நீண்ட நேரம் நின்று கிராத்தை ஓதுவார்கள். அதனுடைய அழகை பற்றியும் நீர் கேட்க வேண்டாம். அப்படின்னா அந்த அளவிற்கு அழகான முறையில் நபி அவர்கள் நிறுத்தி அழகா தொழுவாங்க. அதனால தொழுகையில நாம கவனமாக தொழ வேண்டும், தொழுகையை அழகாக செய்ய வேண்டும். புரியுதுங்களாமா? கடக்கடன் என்ன செய்யக்கூடாது? விழுந்து எழுந்திருக்கிறதை போல தொழுவது கூடாது. சும்ம யுஸல்லி அர்பஅன், பிறகு என்ன செய்வார்கள்? 4 ரக்காத்தை தொழுவார்கள். முதல் 4 ரக்காத் தொழுவாங்க, சலாம் கொடுத்த பிறகு கொஞ்ச நேரம் தாமதித்த பிறகு மீண்டும் 4 ரக்காத்துகளை நபி அவர்கள் தொழுவார்கள். ஃபலா தஸ்அல் அன் ஹுஸ்னிஹின்ன வ தூலிஹின்ன, அந்த தொழுகையினுடைய அழகை பற்றியும் அதனுடைய நீளத்தை பற்றியும் நீ கேட்க வேண்டாம். ஏனென்றால் அந்த அளவிற்கு நபி அவர்கள் நீளமாக தொழுவார்கள், அழகாக தொழுவார்கள். சும்ம யுஸல்லி ஸலாத்தா, பிறகு வித்ரு தொழுகையாக 3 ரக்காத்துகளை நபி அவர்கள் தொழுவார்கள். இதற்கான ஆதாரம் அஹ்ரஜஹு முஸ்லிம், இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா 1267வது செய்தியாக பதிவு செய்கிறாங்க. போய் பாருங்க, இது எல்லாமே சஹீஹான ஹதீஸில் இடம்பெறக்கூடிய முறைகளாகும். 5வது முறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையாக 11 ரக்காத்துகளை தொழுவார்கள். இந்த 11 ரக்காத்துடைய தொழுகையின் முறை எப்படி இருக்குன்னு சொன்னா, யுஸல்லி 6 ரகாத் மத்னா மத்னா, 6 ரக்காத்துகளை 2 தொழுவார்கள். வித்ரு தொழுகையாக 5 ரக்காத்துகளை தொடராக தொழுவார்கள். எத்தனை ரக்காத்துகள் இரவு தொழுகையா தொழுவாங்கம்மா? 6 ரக்காத்துகள். எப்படி தொழுவாங்க? ஃபௌசான்? 2 தொழுவார்கள். இதற்கு முன்னால 4வது முறையாக பார்த்தது என்ன? 8 ரக்காத்து எப்படி தொழுதாங்க நபி அவர்கள்? 4 தொழுதாங்க. இங்க இரவு தொழுகை 11 ரக்காத்துகளை அதுல 6 ரக்காத்துகளை 2 தொழுகிறாங்க. 5 ரக்காத்துகளை தொடராக இடையில அத்தஹியாத் இருப்பில் உட்காராமல் 5 ரக்காத்துகளை நபி அவர்கள் தொழுகிறாங்க வித்ரு தொழுகையாக. இது ஒரு முறை. சரிங்களாமா? புரியுதா ஃபௌசான்? கூர்ந்து கவனியுங்கள். இதற்கான ஆதாரம் ஃபஅன் உர்வத் இப்னு ஸுபைர் ரஹிமஹுல்லாஹ் அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமிருந்து அறிவிக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி 11 ரக்அத்தன் மினல் லைல்,
இரவிலே 11 ரக்காத்துகளை நபி அவர்கள் இரவு தொழுகையாக தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். புரியுதுங்களாங்க? சித்தும் மின்ஹுன்ன மத்னா மத்னா, அந்த தொழுகைகளில் 6 ரக்காத்துகளை 2 தொழுவார்கள். எப்படி தொழுவாங்கம்மா ஆதீன்? 2 ரக்காத்துகளா தொழுவார்கள். வயூத்திரு பி ஹம்சின், 5 ரக்காத்துகளை வித்ரு தொழுகையாக தொழுவார்கள். எத்தனை ரக்காத்துகளை வித்ராக தொழுவார்கள்? 5. லா யக்உது ஃபீஹின்ன, அந்த 5 ரக்காத்துகளில் இடையில என்ன செய்ய மாட்டார்கள்? உட்கார மாட்டார்கள். 2 ரக்காத்திலும் உட்கார மாட்டார்கள், 4 ரக்காத்திலும் உட்கார மாட்டார்கள், 5 ரக்காத்துல தான் நபியர் என்ன செய்வார்கள்? உட்கார்ந்து சலாம் கொடுப்பார்கள். இது 5வது இரவு தொழுகையினுடைய முறையாகும். சரிங்களா? மத்னா மத்னா 2 6 ரக்காத்து தொழுவது மத்னா மத்னா. அதுக்கடுத்து 5 ரக்காத்துகளை சர்தன் தொடர்ச்சியாக தொழ வைத்தல். ஆதாரம் ஹதீசுன் ஹசனுன், ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ். அஹ்ரஜஹு அஹ்மத் ரஹிமஹுல்லா, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய முஸ்னத் என்ற நபிமொழி தொகுப்பிலே என்ன செய்கிறார்கள்? 26,358வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்யக்கூடிய முஹத்திஸுடைய பேர் என்னமா? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா. ரஹிமஹுல்லான்னு சொன்னேன். இவங்கள சிறந்த முஹத்திஸீன்கள், ஹுஃபாதுகள், குர்ஆனையும் ஹதீஸையும் மனனம் செய்த அறிஞர்கள். சரிங்களா? அடுத்து 8வது தொழுகை முறை. 8வது தொழுகை முறை. 6வது தொழுகை முறை சொல்லிட்டேன்னா 6 தான் சொல்லணும். கவனிங்க. 6வது தொழுகை முறை என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையாக 13 ரக்காத்துகளை தொழுவார்கள். எத்தனை ரக்காத்துகள்னா? 13 ரக்காத்துகளை தொழுவார்கள். 13 13 ரக்காத்துகள். அதுல 8 ரக்காத்துகளை கியாமுல் லைல் இரவு தொழுகையாக தொழுவாங்க. மத்னா மத்னா 2 தொழுவார்கள். 8 ரக்காத்து எப்படி தொழுவாங்க? மத்னா மத்னா. அரபி அண்ணன் மனப்பாங்க, அவங்க அரபி பேசுவாங்க. மத்னா மத்னான்னு என்ன அர்த்தம் ஃபௌசான்? முசைத் 2 ரக்காத்துகளாக 2 ரக்காத்துகளாக 8 ரக்காத்துகளை தொழுவார்கள். ஆமா, 2 இஸ்னானினா 2, இங்க மத்னா மத்னா 2 2 என்ற அர்த்தமா. சும்ம யூத்திரு பி ஹம்சின், பிறகு நபி அவர்கள் 5 ரக்காத்துகளை கொண்டு வித்ராக தொழுவார்கள். சர்தன் தொடராக 5 ரக்காத்துகளை வித்ரு தொழுகையா தொழுவார்கள். மொத்தம் எத்தனை ஆதில்? 13 ரக்காத்துகள். இதற்கான ஆதாரத்தை பாருங்கள். அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இங்க கவனிங்கத்தா, அங்க பார்க்கறனால தான் திரும்ப உங்களுக்கு கூப்பிடுறேன். இங்கே கவனிக்கணும். قالت, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி மினல் லைலி 13 ரக்அத்தன். எத்தனை ரக்காத்துகள் இரவு தொழுகையா சொல்வார்கள்? அரபியில சொல்லுங்க. 13 ரக்அத்தன், 13 ரக்காத்துகளை தொழுவார்கள். யூத்திரு மின் ذلك பிஹம்சின், அதுல 5 ரக்காத்துகளை கொண்டு வித்ராக தொழுவார்கள். 5 ரக்காத்துகளை வித்ராக தொழுவார்கள். லா யஜ்லிசு ஃபீ ஷைஇன் இல்லா ஃபீ ஆகிரிஹா, இந்த 5 ரக்காத்து வித்ரா தொழுகிறதுல இடையில உட்காராமல் கடைசி ரக்காத்துல தான் நபி அவர்கள் உட்காருவார்கள். சரிங்களாமா? இந்த முறை புரியுதா? 5 ரக்காத்துகளாக வித்ரு தொழுகையை தொழு முறை. இடையில உட்காராமல், 2 ரக்காத்திலையும் உட்காராமல், 4 ரக்காத்திலும் உட்காராமல், 5 ரக்காத்தில் உட்கார்ந்து தஷஹுது, ஸலவாத்து, துஆ எல்லாம் செய்த பிறகு சலாம் கொடுப்பது. சரியாத்தான்? புரியுதா? வாப்பா கேட்பாங்க, கரெக்டா நீங்க சொல்லணும். அடுத்து 7வது முறை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையாக 9 ரக்காத்துகளை தொடராக தொழுதிருக்கிறார்கள். எத்தனை ரக்காத்துகள்மா? 9 ரக்காத். 9 சொல்லலாம். மின்ஹா, அதில் 8 ரக்காத்தின் கியாமுல் லைல், 8 ரக்காத்துகளை இரவு தொழுகையாக தொழுதிருக்கிறாங்க. 1 ரக்காத்தை மட்டும் வித்ராக தொழுதிருக்கிறாங்க. சரிங்களா? இதற்கான ஆதாரம் அன் சஅத் இப்னு ஹிஷாமின் அன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுஸல்லி 9 ரக்அத்தின் 9 ரக்காத்துகளை தொழுவார்கள். இரவு தொழுகையா எத்தனை ரக்காத்து தொழுவாங்கம்மா? இரவிலே 9 ரக்காத்துகளை தொழுவார்கள். சபுன்னா எத்தனை ஃபௌசான்? சபுன்னா எத்தனைமா? 7. இப்ப நம்ம பார்க்கிறது திஸ்உன் எத்தனை? 9 ரக்காத்துகள். 9 ரக்காத்துகளை தொழுவார்கள். அதுல லா யஜ்லிசு ஃபீஹா, இந்த முறையை கவனிங்க. லா யஜ்லிசு ஃபீஹா, அதில் நபியவர்கள் உட்கார மாட்டார்கள். இல்லா ஃபி தாமினத்தி, 8 ரக்காத்திலே தவிர. அப்போ 9 ரக்காத்திலே எத்தனை ரக்காத்துல நபியவர்கள் உட்காருவாங்க? 8 ரக்காத்துல. அப்ப 2ல உட்கார மாட்டாங்க, 4ல உட்கார மாட்டாங்க, 6 ரக்காத்துல உட்கார மாட்டாங்க. 8 ரக்காத்துல என்ன செய்வார்கள்? உட்காருவார்கள். உட்கார்னா அத்தஷஹுத், லா யக்உது, லா யஜ்லிசு, லா யக்உது 2 வார்த்தையுமே வரும். ஜலச யஜ்லிசு, லா யஜ்லிசு உட்கார மாட்டார்கள். இஜ்லிஸ்ல இருந்து பிறந்தது. ஃபீஹா அந்த 9 ரக்காத்துகளிலே, இல்லா ஃபி தாமினத்தி 8 ரக்காத்திலே தவிர. 8 ரக்காத்துல உட்கார்ந்து ஃபயذ்குருல்லாஹ, அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். வயஹ்மதுஹு, அல்லாஹ்வை புகழுவார்கள். வயதுஉஹு, அல்லாஹ்ட்ட துஆவும் செய்வார்கள். 8 ரக்காத்துல இதெல்லாம் செய்த பிறகு சும்ம யன்ஹது வலா யுஸல்லிமு, 8 ரக்காத்துல சலாம் கொடுக்காம அப்படியே எழுந்து 9 ரக்காத்துக்கு போவாங்க. சும்ம யகூமு ஃபயஸிலு தாசிஅத, 9 ரக்காத்தை அப்படியே தொடர்ந்து தொழுவாங்க. 9 ரக்காத்துடைய அந்த இருப்பிலே சும்ம யக்உது, உட்கார்ந்து மீண்டும் 8 ரக்காத்துல செய்ததை போலவே 9 ரக்காத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள். ஃபயذ்குருல்லாஹ வயஹ்மதுஹு, அல்லாஹ்வை புகழுவார்கள். வயதுஉஹு, அல்லாஹ்விடத்தில் துஆம் செய்வார்கள். பிறகு சும்ம யுஸல்லிமு தஸ்லீமன் யுஸ்மிஉனா, எங்களுடைய காதுகளில் கேட்கும் விதமாக சலாம் கொடுப்பார்கள். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சப்தமாக சலாம் கொடுப்பார்கள். சும்ம யுஸல்லி ரக்அத்தைனி, பிறகு 2 ரக்காத் நபி அவர்கள் தொழுவார்கள். பஅதமா யுஸல்லிமு வஹுவ காயிதுன், சலாம் கொடுத்த பிறகு உட்கார்ந்து 2 ரக்காத்தை தொழுவார்கள். இந்த உட்கார்ந்து தொழக்கூடிய 2 ரக்காத்தை சேர்த்து மொத்தம் எத்தனை வருது? எத்தனை வருதுமா? 11 ரக்காத்துகள் வருது. சரிங்களா? 9 ரக்காத்துகளை என்ன செஞ்சாங்க நபி அவர்கள்? தொடர்ச்சியாக தொழுதாங்க. 2 ரக்காத்துல உட்கார்ந்து தஷஹுத் எல்லாமே துஆலாம் ஓதிட்டு மறுபடியும் 9 ரக்காத்துலயும் அதே போல என்ன செய்தார்கள்? தஷஹுத் துஆ எல்லாம் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுத்த பிறகு மீதி அடுத்து என்ன செஞ்சாங்க? உட்கார்ந்தே 2 ரக்காத்தை தொழுதாங்க உட்கார்ந்த நிலையில். அடுத்து 8வது முறை நபி அவர்கள் 7 ரக்காத்துகளை இரவு தொழுகையாக தொழுதிருக்காங்க. எத்தனை ரக்காத்துகள்மா? சபுனா எத்தனை? 7. திஸ்உனா எத்தனை? 9. 7 ரக்காத்துகளை தொடர்ச்சியாக தொழுதிருக்கிறாங்க. மின்ஹா 6 ரக்காத் கியாமுல் லைல், அதில் 6 ரக்காத்துகள் இரவு தொழுகையாக தொழுதிருக்கிறாங்க. வரகாத்துன் வாஹிதத்துன் அல் வித்ர், ஒரு ரக்காத்து மட்டும் வித்ராக தொழுதிருக்கிறாங்க. இதற்கான ஆதாரம் عن سعد بن هشام عن عائشة رضي الله عنها قالت, سعد بن هشام அவங்க அறிவிக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாக, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت கூறுகிறார்கள், فلما أسن நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயதான போது, பாருங்க வயதான போதும் நபி அவர்கள் இரவு தொழுகை விடல. وأخذه اللحم, அவங்களுக்கு சதை ஏற்பட்டு விட்டது. இன்னொரு அறிவிப்புல அவங்க இரவு தொழுகை நின்று வணங்குவதால் கால்கள் வீங்கி விட்டன. 7 ரக்காத்துகளை கொண்டு நபி அவர்கள் வித்ராக தொழுதார்கள். وصنع في الركعتين مثل صنيعه الأول, 2 ரக்காத், அதாவது 2 ரக்காத்திலே முதல் ரக்காத்திலே செய்ததை போலவே 2 ரக்காத்திலையும் செய்தார்கள். அப்படின்னா என்ன? முதல் ரக்காத்துல தொழுததை போலவே 2 ரக்காத், 3 ரக்காத், 4 ரக்காத். 2 ரக்காத்துல 4 ரக்காத்துல என்ன செய்யல நபி அவர்கள்? உட்காரவில்லை. இப்படியே என்ன செய்தார் நபி அவர்கள்? சர்தன் தொடர்ச்சியாக 7 ரக்காத்துகளை தொழுதிருக்கிறாங்க. இந்த 8 முறைகளும் நபி அவர்கள் தொழுததாக வரக்கூடிய ஆதாரபூர்வமான இரவு தொழுகை மற்றும் வித்ரு தொழுகையினுடைய முறைகளாகும். இந்த முறைகளை ஒரு முஸ்லிம் வகைப்படுத்தி தொழும்போது, ஒரு நாள் ஒரு முறையில, இன்னொரு நாள் மற்றொரு முறையில தொழும்போது சுன்னாவை பின்பற்றிய நன்மை கிடைக்கிறது. சுன்னாவை முழுமையாக பின்பற்றிய சூழல் அவருக்கு கிடைக்கிறது. அதே போல சுன்னாவை பாதுகாத்த நன்மை கிடைக்கிறது.
நபி அவர்கள் தொழுததாக ஆதாரபூர்வமா வரக்கூடிய செய்தியை அறிந்து உள்ளபூர்வமாக தொழும்போது ஈமான் அதிகமாகிறது. அதே போல இந்த ஆதாரங்கள் அடிப்படையில வாய்ப்பு கிடைக்கும் போது அவருடைய தோதுக்கு அவருடைய வசதிக்கு ஏற்றால் போல் தொழக்கூடிய வாய்ப்பும் இந்த முறைகளில் நமக்கு கிடைக்கிறது. சரிங்களாமா? இன்ஷா அல்லாஹ் ஒரு முஸ்லிம் இந்த முறைகள் பிரகாரம் தொழுவது அவருக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு வழிகாட்டுதலும் இருக்குது. ஒரு முஸ்லிம் இரவு தொழுகையை கணக்கு இல்லாமல் ரெண்டாகவும் தொழலாம். எப்படி தொழலாம்? மத்னா மத்னா சொல்லுங்க. மத்னாவாக தொழலாம். ரெண்டாக 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு அப்புறம் 2 ரக்காத் தொழுது இப்படி ரெண்டாகவும் தொழலாம். இதற்கான ஆதாரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இரவு தொழுகையை பற்றி கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துல் லைலி மத்னா மத்னா, இரவு தொழுகை 2 ரக்காத்துகளாகும். ரெண்டா நீங்க தஹ்தீத், அதாவது ரக்காத்துகளின் எண்ணிக்கையை நீங்கள் வரையறைப்படுத்தாமல் 2 நீங்க என்ன செய்யலாம், எத்தனை வேண்டாலும் உங்களால் முடிந்த அளவு நீங்கள் தொழலாம். வரையறைப்படுத்தி நபி அவர்கள் தொழுததாக வரக்கூடிய ரக்காத்துகளின் எண்ணிக்கைகள் எத்தனைமா? 7, 9, 11, 13 ரக்காத்துகள். சரி, அப்ப நம்ம ஊர்களில் அங்கேயும் சில பள்ளிகளில் 23 ரக்காத்துகள் தொழுறாங்களா இல்லையா? 20 + 3. ஆனா வரையறைப்படுத்தாம ஒரு நாள் 23 தொழுறாங்க, அடுத்த நாள் 13 இப்படி தொழுறாங்கன்னா அது என்ன கிடையாது, அது குற்றம் கிடையாது. ஆனா வரையறைப்படுத்தி தினந்தோறும் 23 ரக்காத்துகளாக தொழுவது பித்ஆ, அது மார்க்கத்தில் புதுமையாக செயல்படக்கூடிய செயல் என்பதாக அறிஞர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஏனென்றால் 20 ரக்காத்துகள், 21 ரக்காத்துகள், 23 ரக்காத்துகள் என்று வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் தஈஃபுன். என்னதுதா? தஈஃபுன் சொல்லுங்க. பலவீனமான செய்திகளாகும். பலவீனமான செய்திகளை அமல்படுத்துவது கூடாது. ஆதாரபூர்வமான செய்திகள் இவ்வளவு இருக்குது. சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், அபூ தாவூதில் இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான நபி அவர்கள் தொழுததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்திகள், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றை செயல்படுத்துவது ஒரு முஸ்லிமுக்கு வழிகாட்டப்பட்ட நிலையாகும். பித்ஆவை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு செய்தியை முடிச்சிருவோம். ஒரு இரவில 2 வித்ரு தொழுகை கிடையாது. லா வித்ரானி ஃபீ லைலத்தின், ஒரு இரவில 2 வித்ரு கிடையாது. நீங்க ஆரம்பத்திலேயே இரவு தொழுகையுடன் சேர்த்து வித்ரு தொழுதுட்டீங்கன்னு சொன்னா இடையில எழுந்து தஹஜ்ஜுத் தொழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தால் நீங்க 2 தொழுங்க, திரும்ப வித்ரு தொழ வேண்டிய தேவையில்லை. நபி அவர்கள் 2 தடவை வித்ரு தொழுவதை தடுத்திருக்கிறாங்க. புரியுதுங்களாமா? இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்புல வேறொரு தொடரை நாம் பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அதாவது தொழுகை ஆதாரம் தான். மக்கள் செய்யறது, அல்சாக்கள் செய்யறது ஆதாரம் கிடையாது. அவ்வளவுதான். அல்லாஹ் ஆலம் தெரியல. நமக்கு ஆதாரம் தான், மார்க்கத்துல ஆதாரம். அப்படி ஆதாரம் பார்க்கணும். இல்லை இல்லை, வித்தியாசம். ஆதாரத்தின் அடிப்படையில் செயல்படுவது அதுதான் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி.